வெவ்வேறு கோணங்கள், வித்தியாசமான மனிதர்கள், புது புது தகவல்கள். நான் உங்க யூனிக்கர், இது யூனிக்கர் ஈவினிங். இன்னைக்கு வீடியோல PLC ப்ரோக்ராம் எப்படி பண்றது, PLC ல எப்படி ஒரு இன்புட் கனெக்ட் பண்றது, ஒரு அவுட்புட் கனெக்ட் பண்றது, அதை எப்படி செக் பண்ணி ஆன் பண்ணி பாக்குறது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம PLC னா என்ன அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்திருக்கோம். அப்புறம் PLC யோட ஹார்ட்வேர் பத்தின ஒரு வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் PLC ல எப்படி இன்புட் அவுட்புட் ஒயரிங் பண்றது அப்படிங்கறதே ரெண்டு பார்ட்டா நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த வீடியோல ஒரு இன்புட், ஒரு ஸ்விட்சை கனெக்ட் பண்ணி ஒரு லேம்ப் ஆன் பண்றது, அது எப்படி அதுக்கு எப்படி PLC ல லாஜிக் பில்ட் பண்றது, அதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம டெல்டா PLC தான் எடுத்துக்க போறோம். சோ டெல்டா PLC ல எப்படி ஒரு இன்புட் அவுட்புட் கனெக்ட் பண்றது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம ஒயர் பண்ணி பார்க்கலாம். சோ PLC ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் PLC ல 24 வோல்ட் DC தான் நம்ம கொடுக்கணும். ஆப்ரேட் ஆகிறதுக்கு சில PLCs ல 230 வோல்ட் AC கொடுத்திருப்பாங்க. உள்ள இன்பில்ட்டா அது 24 வோல்ட் DC யா கன்வெர்ட் பண்ணிக்கும். சோ PLC யோட பவர் சப்ளை பாசிட்டிவ், நெகட்டிவ், கிரவுண்ட், இது 24 வோல்ட் DC. சோ இந்த பவர் சப்ளை கொடுக்கணும். இது பவர் சப்ளை கொடுக்கணும்னா நம்ம 230 வோல்ட் ஃபேஸ் AC பவர் சப்ளை, ஃபேஸ் நியூட்ரல், அதை எடுத்து ஒரு MCB க்கு கொடுப்போம். சோ MCB ல இருந்து MCB நம்ம ஆன் பண்ணி பவரை SMPS க்கு கொடுப்போம். SMPSங்கிறது ஸ்விட்ச் டு மோட் பவர் சப்ளைன்னு சொல்லுவோம். சோ இது 230 வோல்ட் AC ய 24 வோல்ட் DC யா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சோ இது ஒரு டிவைஸ் தான். சோ இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ் பவர் சப்ளைவை PLC க்கு கொடுப்போம். சோ 230 வோல்ட் AC SMPS 24 வோல்ட் DC யா கன்வெர்ட் பண்ணும். அத PLC க்கு பவர் சப்ளைவா கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்விட்சை இன்புட்டா கனெக்ட் பண்ண போறோம்னு சொன்னேன் இல்லையா? சோ நம்ம என்ன PLC எடுத்துக்கோம்னா 12SA2 டெல்டால என்ன மாடல் நம்பர்னா 12SA2ங்கற PLC தான் எடுத்துக்க போறோம். சோ அதுல X0 to X7 அதாவது 8 இன்புட்ஸ் இருக்கு. சோ நீங்க 8 இன்புட்ஸ் இதுக்கு இடையில கனெக்ட் பண்ணிக்கலாம். Y0 ல இருந்து Y3 வரைக்கும் 4 அவுட்புட்ஸ் இருக்கு. சோ 4 அவுட்புட் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இது டிஜிட்டல் இன்புட், டிஜிட்டல் அவுட்புட்ஸ் தான் இந்த மாடல்ல இருக்கு. சோ வேற மாடல் பிராண்ட் நேம்ல டிஜிட்டல் இன்புட்ஸ், டிஜிட்டல் அவுட்புட்ஸ் நம்பர்ஸ் வேரி ஆகும். சோ உங்களுக்கு என்ன அப்ளிகேஷனுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு PLC செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இது எப்படி PLC செலக்ட் பண்றது, இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ஃபர்தர் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்விட்ச் கனெக்ட் பண்ண போறோம். சோ இந்த ஸ்விட்சுக்கு நான் 24 வோல்ட் பாசிட்டிவ் பவர் சப்ளை கொடுக்க போறேன். அதை எடுத்துட்டு போயிட்டு X0ங்கற இன்புட்ல கொடுத்துருவோம். சோ இந்த PLC ல S/S அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அதாவது சோர்ஸா சிங்கா அப்படிங்கிறது. சோர்ஸா சிங்கா என்னன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல பார்த்திருக்கோம். சோ சோர்ஸ்னா என்ன, சிங்க்னா என்ன அப்படிங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ பவர் சப்ளை எப்படி ஸ்விட்ச் பண்றோம் அப்படிங்கறத சோர்ஸா சிங்கா அப்படின்னு சொல்றது. சோ நான் இப்போ த்ரூ ஸ்விட்ச் வழியா பாசிட்டிவ் சப்ளை எடுத்து PLC யோட ஒரு இன்புட்க்கு கொடுத்திருக்கேன். அதனால இது நம்ம சிங்க் இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க இருக்கிற S/S க்கு 24 வோல்ட் நெகட்டிவ் கொடுப்போம். அப்பதான் இந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். ஏன்னா இங்க உள்ள இருக்கிற ஒவ்வொரு இன்புட்டும் X0, X1, X2 எல்லாமே ஒரு லோடா ஆக்ட் ஆகும். ஒரு லோட் ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ் நம்ம சப்ளை கொடுப்போம். சோ நான் எப்ப இந்த ஸ்விட்ச் ஆன் பண்றேனோ அப்ப 24 வோல்ட் பாசிட்டிவ் இந்த X0க்கு வரும். சோ அதர் எண்ட் 24 வோல்ட் நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப சர்க்யூட் க்ளோஸ் ஆகி X0ங்கற இன்புட் ஆன் ஆகும். சோ X0க்கு ஃபீட்பேக் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். சோ PLC குள்ள மெமரிஸ் இருக்கும், இன்புட் அவுட்புட் மெமரிஸ், டேட்டா மெமரிஸ்லாம் இருக்கும். சோ அதுல X0ங்கற மெமரியில இனிஷியலா 0 இருக்கும். சோ எப்ப இங்க சர்க்யூட் க்ளோஸ் ஆகுதோ 24 வோல்ட் இன்புட் வருதோ, ஃபீட்பேக் வருதோ, அப்ப இந்த 0 1 ஆகும். அப்ப நீங்க பில்ட் பண்ற லாஜிக்ல இந்த X0 இன்புட் எனேபிள் ஆகும். 0 ல இருந்து 1 பிட் மாறும். அப்ப இந்த இன்புட் ஆன் ஆகும். அப்ப அதுக்கப்புறம் உங்க அவுட்புட் நீங்க பேஸ்ட் ஆன் எப்படி நீங்க லாஜிக் பில்ட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்க அவுட்புட் ஆன் ஆகும். சோ இப்போ ஒரு ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுவே ஒரு அவுட்புட் கனெக்ட் பண்ணும். இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த 12SA2 மாடல்ல ஆக்சுவலி எப்படி இருக்கும்னா UP, ZP அப்படின்னு ரெண்டு இருக்கும். சோ இது டிரான்சிஸ்டர் அவுட்புட். ஆல்ரெடி PLC வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ டிரான்சிஸ்டர் அவுட்புட்ங்கிறது
பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம சப்ளை கொடுத்திருப்போம். அவுட்புட் வந்து நம்ம நெகட்டிவா வருதா பாசிட்டிவா வருதா அதுதான் வந்து டிரான்சிஸ்டர் அவுட்புட்னு சொல்லுவோம். சோ இங்க வந்து நமக்கு நெகட்டிவ் அவுட்புட், அதாவது Y0 ல இருந்து நெகட்டிவ் அவுட்புட் வரப்போது. இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர் NPN டிரான்சிஸ்டர் அவுட்புட். சோ UP ZP க்கு 24 வோல்ட் பாசிட்டிவ். சோ UP க்கு 24 வோல்ட் பாசிட்டிவ், ZP க்கு 24 வோல்ட் நெகட்டிவ் சப்ளை கனெக்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு அவுட்புட்ல வந்து 24 வோல்ட் நெகட்டிவ் சப்ளை வரும். சோ அது எப்படி வரும்னா, எப்ப வந்து உங்களுக்கு இந்த லாஜிக் உள்ள நீங்க போடுற இந்த லாஜிக் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதோ, அதாவது பேஸ்டா நீங்க ஏதாவது ஒரு X0 வந்தோடனே Y0 ஆன் ஆகணும், இந்த ஸ்விட்ச் நான் க்ளோஸ் பண்ணனா இந்த லேம்ப் எனக்கு இந்த லேம்ப் எரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி லாஜிக் போட்டிருப்பீங்க. அப்ப இந்த இன்புட் வந்தோடனே இந்த Y0 அவுட்புட் வந்து ஆன் ஆகும். அப்ப Y0க்கும் அதே மாதிரி ஒரு மெமரி இருக்கும். இனிஷியலா அது 0 இருக்கும். அப்ப இங்கேயும் வந்து 24 வோல்ட் நெகட்டிவ் எப்போ வருதோ அப்ப இந்த பிட் வந்து 1 மாறும். உங்க லாஜிக்ல வந்து அவுட்புட் வந்து ஆன் ஆகும். சோ இப்படிதான் ஒரு இன்புட்டையும் அவுட்புட்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். சோ நம்ம இப்போ வந்து அந்த கனெக்ஷன்ஸ் பார்க்கலாம். டெல்டா PLC 12SA2 மாடல் நம்ம எடுத்திருக்கோம். சோ இதுல பவர் சப்ளைக்கு கனெக்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சோ கனெக்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுத்துடலாம். ஆல்ரெடி நான் வந்து MCB ல இருந்து எடுத்து ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துருங்க. சோ இந்த ஃபேஸ் நியூட்ரல்ல இருந்து SMPS, சோ SMPS க்கு ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிருக்கேன். சோ 230 வோல்ட் AC இங்க வந்துருச்சு. அடுத்து அதர் எண்ட்ல வந்து 24 வோல்ட் DC பாசிட்டிவ் நெகட்டிவ். சோ அதை எடுத்திருக்கேன். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்து TB க்கு கொடுத்திருக்கேன், டெர்மினல் பிளாக்கு கொடுத்திருக்கேன். சோ 24 வோல்ட் பாசிட்டிவ் 24 வோல்ட் நெகட்டிவ் இங்க இருக்கு. சோ இதுல இருந்து நம்ம PLC க்கு எடுத்துக்கலாம். சோ ஒரு ஸ்விட்சை தான் நான் வந்து இன்புட்டா கனெக்ட் பண்ண போறேன். சோ ஸ்விட்ச் எடுத்திருக்கோம். சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் NO எலிமெண்ட் இருக்கும் இந்த இடத்துல. இங்க ரெண்டு NO எலிமெண்ட் இருக்கு. இந்த ஒரு NO எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3 4 அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ 24 வோல்ட் பாசிட்டிவ் எடுத்து 3 க்கு கொடுத்துடலாம். 4 ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு PLC க்கு இன்புட்டா கொடுத்துடலாம். நான் எப்ப இதை ஆன் பண்றேனோ இந்த 24 வோல்ட் பாசிட்டிவ் ஸ்விட்ச் வழியா PLC க்கு இன்புட்டா போகும். அதே மாதிரி ரெண்டு லேம்ப் எடுத்திருக்கேன். சோ இதுல வந்து நம்ம 24 வோல்ட் DC லேம்ப் எடுத்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் PLC யோட பவர் சப்ளை நம்ம கனெக்ட் பண்ணலாம். சோ 24 வோல்ட் பாசிட்டிவ், இது கிரவுண்டோட ஒயர். Black வந்து 24 வோல்ட் நெகட்டிவ் இங்க கொடுத்திருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிரவுண்ட் 24 வோல்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெட் கலர் ஒயரை வந்து 24 வோல்ட் பாசிட்டிவ்ல கொடுக்குறேன். Black வந்து 24 வோல்ட் நெகட்டிவ். டிபியை லூஸ் பண்ணிட்டு ஒயரை உள்ள விட்டு டிபியை டைட் பண்ணிருங்க. பவர் சப்ளை நம்ம கொடுத்தாச்சு. வந்து இந்த ஸ்விட்சுக்கு வந்து பாசிட்டிவ் வழியா கொடுத்து PLCக்கு இன்புட் கொடுக்கலாம். ஸோ டிபி வந்து ஷார்ட் லிங்க் போட்டு வச்சிருக்கோம். ஸோ 24 வோல்ட்டை நம்ம இந்த டிபியில் எங்க இருந்து வேணா எடுத்துப்போம். So 24 வோல்ட் பாசிட்டிவ் சப்ளை இங்க கொடுத்தாச்சு. இந்த எண்ட்ல இருந்து எடுத்து PLC கொடுத்துடலாம். PLC ல இன்புட் கனெக்ட் பண்றது ஒரு கனெக்டர் இருக்கு. அந்த கனெக்டரை இதுல கனெக்ட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் கனெக்டர்ல நம்ம வந்து கனெக்டர்ல மேல ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அதை லூஸ் பண்ணிட்டு X0ங்கிற இன்புட்டுக்கு தான் கொடுக்க போறோம். இப்போ இங்க X0ல வந்து ஸ்விட்ச்ல இருந்து 24 வோல்ட் பாசிட்டிவ் வந்துருச்சு. ஸோ இங்க S/S இருக்கு இல்லையா? ஸோ இங்க தான் நம்ம வந்து நெகட்டிவ் சப்ளை கொடுக்க போறோம். அப்போ லோடு மாதிரி ஆக்ட் ஆகி எப்போ நான் இந்த ஸ்விட்ச் ஆன் பண்றேனோ அப்போ வந்து இங்க X0 வந்துருச்சு, இன்புட் வந்துருச்சு, ஃபீட்பேக் வந்துருச்சு. இந்த PLC வந்து கன்சிடர் பண்ணிக்கோ.
நெகட்டிவ் பவர் சப்ளை எடுத்துக்கோங்க. அதை நம்ம லூப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ இன்புட் வந்து ஒரு ஸ்விட்சை கனெக்ட் பண்ணியாச்சு, X0ல கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அவுட்புட் கனெக்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற யூபி ZP, ஸோ இங்க இருக்கிற யூபி ZPக்கு யூபில பாசிட்டிவும் ZPக்கு நெகட்டிவும் கொடுத்துடலாம். ஸோ Y0 ஃபர்ஸ்ட் அவுட்புட், அதுல இருந்து எடுத்து நம்ம வந்து லேம்புக்கு கொடுத்துடலாம். இது வந்து நெகட்டிவ் அவுட்புட் தான் கொடுக்க போகுது. ஸோ லேம்புக்கு இங்க இருந்து ஒரு பாயிண்ட்டும், ஸோ இங்க இருந்தும் லேம்போட அதர் சைடு வந்து 24 வோல்ட் பாசிட்டிவ் போற மாதிரியும் கொடுத்துருவோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த அவுட்புட் Y0 அவுட்புட் எடுத்து நம்ம வந்து ஒரு லேம்ப் கனெக்ட் பண்றோம். ஸோ பிஎல்சில இருந்து அவுட்புட் எடுத்து லேம்புக்கு கொடுத்தாச்சு. லேம்போட அதர் எண்டை வந்து 24 வோல்ட் பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ண போறோம். ஸோ ஏன்னா நம்ம வந்து இது நெகட்டிவ் அவுட்புட் கொடுக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ சர்க்யூட் க்ளோஸ் பண்றதுக்காக இங்க பாசிட்டிவ் கொடுக்க போறோம். இப்போ வந்து ஒரு ஸ்விட்ச் இன்புட்டா கனெக்ட் பண்ணியாச்சு, ஒரு லேம்ப் வந்து அவுட்புட்டா கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ எப்போ இந்த ஸ்விட்ச் ஆன் பண்றனோ அப்போ வந்து இந்த லேம்ப் வந்து ஆன் ஆகும். ஸோ இதே வந்து இந்த ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கப்ப இன்னொரு லேம்ப் வந்து ஆன் ஆகணும். ஸோ நம்ம வந்து ஒரு ரெட் கலர் லேம்ப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சுன்னா இந்த ரெட் கலர் லேம்ப் எரியும், இந்த ஸ்விட்ச் ஆன் ஆனிச்சுன்னா இந்த கிரீன் கலர் லேம்ப் வந்து எரியும். ஸோ நமக்கு ரெண்டு அவுட்புட் ஒரு இன்புட். ஸோ இதை வந்து Y1ங்கிற அவுட்புட்ல வந்து ஆன் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ Y0ல வந்து ஸ்விட்ச் ஆன் ஆனா ஒரு அவுட்புட் ஆன் ஆகிறதுக்கு கிரீன் லேம்பும், ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கப்போ இண்டிகேட் பண்றதுக்கு ரெட் லேம்பும் Y1ல வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம இப்போ வந்து PLC பவர் சப்ளை கொடுத்தாச்சு, ஒரு ஸ்விட்சை வந்து இன்புட்டா கனெக்ட் பண்ணியாச்சு, ரெண்டு லேம்பை வந்து அவுட்புட்டா கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ வயரிங் வைஸ் எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து PLCல எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெல்டா பிஎல்சிக்கான PLC ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் WPL சாஃப்ட் நம்ம இங்கே 2.41 வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், நீங்கள் இன்டர்நெட்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெல்டாவோட வெப்சைட்டே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கான நேம் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் என்ன PLC ஹார்ட்வேர் மாடல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே SS2ங்கிற PLC ஹார்ட்வேர் யூஸ் பண்ண போகிறேன், 14SS2 யூஸ் பண்ண போகிறேன். அதனால் SS2 நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். கம்யூனிகேஷன் செட்டிங்லாம் ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் பார்க்கலாம்.
ஃபைல் நேம்ங்கிறது உங்களோட இந்த ப்ராஜெக்ட் ஒன்னுங்கிற ப்ரோக்ராம் எங்கே சேவ் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ இங்கே லேடர் டயக்ராம் மோட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட் மோட்ல 2 டேப் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்டான பிஎல்சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம லேடர் லாஜிக் தான் இப்போ டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிற வேண்டிய ஒர்க் ஸ்பேஸ். இங்கே இன்புட்லாம் ஜென்ரலாக லெஃப்ட் சைட் கொடுப்போம், அவுட்புட்லாம் ரைட் சைடில் உங்களுக்கு இருக்கும். ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்சை யூஸ் பண்ணி 2 லேம்ப் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கான லாஜிக் எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறத இங்கே பார்க்கலாம். ஸோ எல்லா இன்புட்டுக்குமே 2 ஸ்டேட் இருக்கும், ஆன் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட்னு 2 ஸ்டேட் இருக்கும். ஸோ இங்கே நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதை தான் வந்து நம்ம எக்ஸாமின் இஃப் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஸ்விட்ச் இன்புட்கான ஹைபிட், இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறப்போ ஒரு லேம்ப் ஆன் ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்விட்சுக்கான ஹைபிட் தான் இது. ஸோ எக்ஸுங்கிறது டெல்டாவை பொறுத்த வரைக்கும் இன்புட் அட்ரஸ், 0th இன்புட்டுங்கிறதுனால இங்கே நம்ம 0வே வச்சுக்கலாம். அடுத்தது இன்புட் யூஸ் பண்ணுறப்ப நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இந்த இன்புட்க்கு ஸ்விட்ச் அப்படின்னு நேம் கொடுக்குறேன், ஓகே கொடுத்துருவேன். ஸோ ஒரு ஸ்விட்சை நான் ஆன் பண்ணுறப்போ இந்த பிட் எனேபிள் ஆகும். அப்போ எனக்கு ஒரு அவுட்புட் ஆன் ஆகணும் அப்படின்னா நான் ஒரு அவுட்புட் காயில் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவுட்புட் அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் ஒய்ங்கிறதா டெல்டாவில் அவுட்புட். ஸோ 0th அவுட்புட் யூஸ் பண்ணுறோம். நான் லேம்ப் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் எப்போ அந்த ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணுறேனோ அப்போ இந்த பிட் எனேபிள் ஆகும். அப்போ எனக்கு இந்த லேம்ப் வந்து க்ளோ ஆகும். ஸோ அதே ஸ்விட்சை நான் ஆஃப் பண்ணுறப்போ எனக்கு வந்து இன்னொரு லேம்ப் ஆன் ஆகணும் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா அதே ஸ்விட்சுக்கு லோ பிட் எடுத்து நான் இங்கே கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்ட் பீன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து லோ பிட் கார்னர் ஸ்விட்ச். இதை எக்ஸாமின் இஃப் ஓப்பன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே ஸ்விட்ச் தான். ஸோ நான் அட்ரஸை மாற்றலை, X0 அப்படியே இருக்குது. ஸோ நான் செகண்ட் லேம்ப் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ அவுட்புட் காயில் இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க, Y1ன்னு கொடுக்குறேன். இந்த லேம்ப் 2ன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்விட்சை நான் ஆன் பண்ணுறப்போ இந்த பிட் எனேபிள் ஆகும், இந்த லேம்ப் எனக்கு க்ளோ ஆகும். அதே ஸ்விட்சை நான் ஆஃப் பண்ணுறப்போ இந்த பிட் எனேபிள் ஆகி இந்த லேம்ப் எனக்கு க்ளோ ஆகும். ஸோ இப்போ வந்து நம்மளோட ப்ரோக்ராமை இந்த பிஎல்சியில் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே கம்யூனிகேஷன் போர்ட் இருக்கும். இந்த கம்யூனிகேஷன் போர்ட்ல தான் நம்ம கேபிளை கனெக்ட் பண்ண போறோம். டெல்டாவை பொறுத்த வரைக்கும் RS-232 புரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து அதோட கேபிள். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுதான் அதோட 8-pin டின் கனெக்டர். இதுதான் நம்ம பிஎல்சியில கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அதோட அதர் எண்ட்ல சீரியல் போர்ட் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம பிசியில வந்து கனெக்ட் பண்ண முடியாது. இப்பெல்லாம் சீரியல் போர்ட் வச்சு பிசி வர்றதில்ல, நம்மளோட கம்ப்யூட்டர் வர்றதில்ல. ஸோ USB to சீரியல் கன்வெர்ட்டர் அது வழியா தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த நம்மளோட கம்யூனிகேஷன் கேபிளை சீரியல் போட்ட USB to சீரியல் கன்வெர்ட்டர்ல கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ அதோட USB to சீரியல் கன்வெர்ட்டரோட அதர் எண்ட்ல USB இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பிசியில வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து பிஎல்சியோட கனெக்ட் பண்ணுங்க. இதோட பின்னை வந்து கரெக்டா பார்த்து கனெக்ட் பண்ணணும், இல்லைன்னா உங்க பின் வந்து உடஞ்சிடும். ஸோ இப்போ இந்த பிஎல்சியோட கனெக்ட் பண்ணியாச்சு. இதான் உங்க லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுங்க. இதை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற ப்ரோக்ராம் வந்து இதுல டவுன்லோட் பண்ணிடலாம். நம்ம வந்து டெல்டா பிஎல்சில நம்ம கேபிள் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ USB சைடை வந்து லேப்டாப்ல கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க கேபிள் கனெக்ட் பண்ணோடனே நீங்க உங்க டிவைஸ் மேனேஜர்ல உங்க சிஸ்டம்ல போயிட்டு டிவைஸ் மேனேஜர், உங்க சிஸ்டம்ல டிவைஸ் மேனேஜர்ல இங்க போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து என்ன போர்ட்ல நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. COM7. இப்போ வந்து இங்க உங்க சாஃப்ட்வேர்ல ஆப்ஷன்ஸ்ல கம்யூனிகேஷன் செட்டிங், அதுல வந்து காம் போர்ட் USB to சீரியல் காம் போர்ட் COM7 கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோ டிடெக்ட் கொடுத்துக்கோங்க. RS-232 கம்யூனிகேஷன் தான், ASCII மோட்ல தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போறோம். ஓகே கொடுத்துருங்க. இதுதான் வந்து கம்பைல் பண்றதுக்கு. ஸோ கம்பைல் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ டவுன்லோட் நம்ம பிசில இருந்து பிஎல்சிக்கு டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ ஓகே கொடுங்க. வந்து இது ரன், உங்க பிஎல்சியை ரன் பண்ண போறோம். எஸ் கொடுத்தாச்சு. ஆன்லைன் மோட், ஆன்லைன் போயாச்சு. இப்போ நம்ம வந்து இங்க நீங்க பார்க்கலாம், நம்ம வந்து உங்க கேபிள் கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ ஸ்விட்ச் வந்து ஆஃப்ல இருக்கு, அதனால நமக்கு இந்த ரெட் கலர் லேம்ப் கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, Y1 அவுட்புட் வந்து ஆன்ல இருக்கு. ஸோ அதை உங்களால பார்க்க முடியுது.
சோ இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த லேம்ப் எரிஞ்சிட்டு இருக்கு. அதாவது Y1 ல இருந்து வர அவுட்புட்ல இருந்து இந்த லேம்ப் வந்து ஆன் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் அதுக்கு ஏத்த மாதிரி தான் போட்டிருக்கோம். நம்ம இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணனா இந்த லேம்ப் ஆஃப் ஆயிட்டு Y1 அவுட்புட் அதாவது கிரீன் லேம்ப் வந்து ஆன் ஆகும். இப்ப இந்த ஸ்விட்சை வந்து நான் ஆன் பண்ண போறேன். சோ ஆன் பண்ணனா Y0 லேம்ப் ஆன் ஆகுது. சோ இப்ப நான் ஆஃப் பண்றேன்னா அந்த லேம்ப் ஆஃப் ஆயிட்டு இந்த லேம்ப் அதாவது ரெட் லேம்ப் வந்து ஆன் ஆகுது. ஸ்கிரீன்ல பாக்குறீங்க உங்களுக்கு தெரியுது. ஒரே இன்புட்டை யூஸ் பண்ணி ரெண்டு அவுட்புட் நம்ம வந்து ஆன் பண்றோம். நம்ம ஒன்ஸ் வந்து ப்ரோக்ராம் ரெடி பண்றோம்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்றோம்னா பிஎல்சிக்கு டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம வந்து சைட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துருவோம். பிஎல்சிய பேனல்ல வச்சுட்டு வந்துருவோம். இந்த கேபிள்லாம் நம்ம கலட்டி ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ வந்து என்ன ஆகும்னா பிஎல்சி இன்புட் அவுட்புட்டோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். இன்புட் எப்போ ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி லாஜிக் ஏற்ற மாதிரி அவுட்புட் கொடுத்துட்டு இருக்கும். டிவைசஸ்லாம் அங்க ஆன் ஆயிட்டு இருக்கு, ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிஎல்சில எப்படி வந்து இன்புட்டை கனெக்ட் பண்றது, எப்படி ஒரு அவுட்புட் ஆன் பண்ணி பாக்குறது, ஒயர் பண்றது, பிஎல்சி லாஜிக் பண்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ பிஎல்சில வேற வேற ப்ரோக்ராம் எப்படி பண்றது, இன்னும் வேற எக்ஸாம்பிள்ஸ் எப்படி பண்றது, அதர் அப்ளிகேஷன்ஸ் லாஜிக் எப்படி பில்ட் பண்றது, அப்ளிகேஷனா அதை வந்து எப்படி இன்புட் அவுட்புட்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணி பாக்குறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து ஃபர்தர் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, சர்க்யூட்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ அவங்களுக்கும் வந்து பிஎல்சி பத்தி தெரிஞ்சுக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. என்னோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி புது புது தகவல்களோட வெவ்வேறு கோணத்துல வித்தியாசமான மனிதர்களோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நான் உங்க யூனிகர். இது யூனிகர் ஈவினிங். பாய்.